இப்போ 10th 12th ரிசல்ட் வந்து மாணவர்கள் எந்த பிரிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எந்த பிரிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே தயக்கமான சூழல்ல இருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சரியான பிரிவை எடுத்து அதுல நன்றாக படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில இது தெரியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்? தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. அப்போ அவ்வளவு அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே இத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி பெறாதவர்களும் இந்த குறைந்த விழுக்காடு 95.4 விழுக்காடுனா ஒரு 5 விழுக்காடு தோல்வி, அதில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கூட நான் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லை, நான் இன்னும் அதிக மதிப்பெண்கள் எதிர்பார்த்தேன், இவ்வளவு மதிப்பெண்கள் வந்திருக்கிறது என்று சோர்வடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய கல்வியாளர் என்கிற முறையில் என்னுடைய அறிவுரை என்ன என்றால், இந்த தேர்வினுடைய மதிப்பெண்கள் எல்லாம் அந்த தேர்வினுடைய அளவுகோல் தான், அது அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய அளவுகோல் அல்ல. ஒரு மாணவன் 45 விழுக்காடு தான் பெற்றிருக்கிறான், ஆகவே இந்த மாணவன் தரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2007 இருந்து நம்முடைய அந்த +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நம்முடைய தேர்ச்சி அடுத்த உயர்கல்வி சேர்க்கைக்கான அந்த இடங்கள் ஒதுக்கப்படும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அண்மை காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போட்டித் தேர்வுகள் நீ 12வது வரைக்கும் என்ன படிச்சங்கிறத ஒதுக்கி வச்சிரு, அதை பத்தி கவலை இல்லை. நீ எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நீ 50 மதிப்பெண்கள் எடுத்தா கூட போதுமானது. ஆனால் நீ JEE போன்ற பொறியியல் அந்த சேர்க்கை தேர்வு, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நீட், ஆல் இந்தியா லா எக்ஸாமினேஷன், இதுல எல்லாம் நீங்க பெறுற மதிப்பெண்கள் இருக்கு பாருங்க, அந்த மதிப்பெண்ணுடைய அடிப்படையில தான் அந்த கல்லூரியிலே இடம் கிடைக்கும். இப்போ ஒரு +2 பாஸ் பண்ண 95 விழுக்காடு 96 விழுக்காடு ஏன் 99 விழுக்காடு பெற்ற ஒரு மாணவனோ மாணவியோ கூட அவருக்கு நேராக தேர்ச்சி அந்த நீட் டாக்டர் சீட் கிடைக்கிறது இல்லை. அதற்கு பிறகு போய் ஒரு எழுதணும். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பரீட்சைக்கு மதிப்பே கிடையாது. படிப்பு என்றால் வேலை போனால் ஒன்று டாக்டர் போகலாம், இல்லைனா இன்ஜினியரிங் போகலாம். ரெண்டும் கிடைக்கலையா, சரி BSc மேத்ஸ் போகலாம், BSc ஃபிசிக்ஸ் போகலாம், கெமிஸ்ட்ரி போகலாம், வரலாறு கூட படிக்கலாம், தமிழ் படிக்கலாம். தமிழ் படித்து இன்றைக்கு எத்தனையோ போய் உயர்ந்த நிலைமையா IAS தமிழில் எழுதலாம், நீட் தமிழில் எழுதலாம். இன்றைக்கு தமிழில் எழுதி வரலாறு வரலாறு அது படிச்சு என்ன பண்ண போகிறோம், பொருளாதாரம் எதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். படிச்சுட்டு IAS எழுதுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன், 67 பேர் நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரியில் 100. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சென்டர்ல 67 பேர், 167 100 மார்க். எல்லாருக்கும் சந்தேகம், எப்படி வந்தது, ஏன் வரக்கூடாது? மற்ற சப்ஜெக்ட்லயும் அவங்க எப்படிதான் வாங்கிருக்கான், 93 94. பாராட்டுவோம், ஏன் நம்ம போய் குற்றம் கண்டுபிடிக்கணும்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது முனைவர் முருகையன் பக்கிரிசாமி, மூத்த கல்வியாளர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இப்போ 10th 12th ரிசல்ட் வந்து மாணவர்கள் எந்த பிரிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எந்த பிரிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே தயக்கமான சூழல்ல இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சரியான பிரிவை எடுத்து அதுல நன்றாக படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில இது தெரியும். ஏன்னா முனைவராக இருந்திருக்கீங்க, நிறைய கல்வியில வந்து பெரிய பேராசிரியரா இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லுங்க. சரியான கேள்வி. அண்மையில் பார்த்தீங்கன்னா 10வது 11வது 12வது பொது தேர்வுகள் அந்த முடிவுகள் எல்லாம் வெளிவந்து விட்டன. 1 மாத காலத்திற்குள்ள விடைத்தாளெல்லாம் திருத்தி தேர்வு முடிவுகள் வந்து விட்டது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டில் 93.8 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களோட மாணவிகள் 7 விழுக்காடு அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பில் இன்றைக்கி 92.9 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மேல்நிலை +2 தேர்வில் 95.4 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்ச்சியெல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே மாணவர்கள் மிக திறமையோடும் நல்ல அறிவாற்றலோடும் இந்த +2 தேர்வை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த ஒரு 6 வருஷத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. அப்போ அவ்வளோ அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே இத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி பெறாதவர்களும் இந்த குறைந்த விழுக்காடு 95.4 விழுக்காடுனா ஒரு 5 விழுக்காடு தோல்வி, அதில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கூட நான் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லை,
நான் இன்னும் அதிக மதிப்பெண்கள் எதிர்பார்த்தேன், இவ்வளோதான் மதிப்பெண்கள் வந்திருக்கிறது என்று சோர்வடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய கல்வியாளர் என்கிற முறையில் என்னுடைய அறிவுரை என்ன என்றால், இந்த தேர்வினுடைய மதிப்பெண்கள் எல்லாம் அந்த தேர்வினுடைய அளவுகோல் தான். அது அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய அளவுகோல் அல்ல. ஒரு மாணவன் 45 விழுக்காடு தான் பெற்றிருக்கிறான், ஆகவே இந்த மாணவன் தரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா மதிப்பெண்கள் பெறுவது என்பது ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு கேள்வியை விட்டுட்டு வரும், வீட்டில் வந்தோன்னு கேட்டால் சொல்லும், ஏன் பரீட்சையில் தேர்வில் விட்டுட்ட அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லும், மறந்துட்டேன் பயத்திலங்கும். ஆகையினால தேர்வில் பெறுகிற மதிப்பெண்களுக்கும் ஒரு பிள்ளையனுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுலன்னு சொல்ல முடியாது, காலம் காலமாக மதிப்பெண்ணை வச்சுதானே ஒரு மாணவர்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காலம் காலமாக இந்த மதிப்பெண்கள் அடிப்படையிலே மேல் உயர்கல்வியில் சேர்க்கை பெறுவதும் வேலைக்கு செல்வதும் அது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மிக மோசமான சூழ்நிலைக்கு இப்போ நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் 12 ஆண்டுகள் படித்து 12வது வகுப்பில் பொதுத் தேர்வு எழுதி, பள்ளிக்கூட படிப்பு என்பது ஒரு பெரிய படிப்பினை. அதை புத்தகத்தை பார்த்து படித்து கேள்விக்கு பதில் எழுதி தேர்வில் மதிப்பெண்கள் பெறுவது மட்டும் படிப்பல்ல. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு காலையில் போனீங்கன்னா காலையில் ஒரு கூட்டம் ப்ரேயர் நடக்கும், அதில் ஒரு குழந்தை செய்தி வாசிக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் உடற்கல்வி நடத்துவாங்க, நீதி போதனை வகுப்புகள் நடத்துவாங்க, சுற்றுலா அழைத்து செல்வார்கள், இலக்கிய மன்றங்கள் நடக்கும், பெரிய பேச்சாளர்கள் அழைச்சு. ஒரு பள்ளிக்கூடம் என்பது ஒரு குழந்தையினுடைய சகல ஆளுமைத்தன்மையும் வளர்க்கக்கூடிய ஒரு வகையில் வளர்த்து 12ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு எழுதி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2007 நம்முடைய அந்த +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நம்முடைய தேர்ச்சி அடுத்த உயர்கல்வி சேர்க்கைக்கான அந்த இடங்கள் ஒதுக்கப்படும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போட்டித் தேர்வுகள். நீ 12வது வரைக்கும் என்ன படிச்சங்கிறத ஒதுக்கி வச்சிரு, அதை பற்றி கவலை இல்லை. நீ எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நீ 50 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட போதுமானது. ஆனால் நீ JEE போன்ற பொறியியல் அந்த சேர்க்கை தேர்வு, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நீட், கியூட், ஆல் இண்டியா லா எக்ஸாமினேஷன், இதில் எல்லாம் நீங்கள் பெறுற மதிப்பெண்கள் இருக்கு பாருங்க, அந்த மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் தான் அந்த கல்லூரியிலே இடம் கிடைக்கும். இப்போ ஒரு +2 பாஸ் பண்ண 95 விழுக்காடு 96 விழுக்காடு ஏன் 99 விழுக்காடு பெற்ற ஒரு மாணவனோ மாணவியோ கூட அவருக்கு நேராக தேர்ச்சி அந்த நீட் டாக்டர் சீட் கிடைக்கிறது இல்லை. அதற்கு பிறகு போய் ஒரு எழுதணும். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பரீட்சைக்கு மதிப்பே கிடையாது. இந்த ஆசிரியர்கள் நடத்திய ஆசிரியர்களால் திருத்தப்படுகிற இந்த மதிப்பெண்களுக்கு மதிப்பு கிடையாது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பொது அமைப்பு வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷனல் அந்த ஏஜென்சின்னு ஒன்று தேசிய தேர்வு முகமை. அந்த தேசிய தேர்வு முகமை என்கிற அமைப்பு நடத்துகிற அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். அந்த JEE தேர்வு அவங்க தான் நடத்துகிறாங்க, அதில் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் IITயில் இன்ஜினியரிங் சேர முடியும், NITயில் சேர முடியும். அப்போது இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகிடும்? இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் பரவாயில்ல, இத்தனை விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், இத்தனை பேர் 100க்கு 100 பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. வட இந்தியாவெல்லாம் பள்ளிக்கூடமே நடக்கிறது இல்லை. பள்ளிக்கூடம் ஏன் போகணும்? பள்ளிக்கூடம் போக வேண்டாம், டெய்லி வருகை பதிப்பு போட்டுருவாங்க. அண்மையிலே CBSEலேருந்து நம்முடைய மத்திய அந்த கல்வி வாரியத்திலேருந்து ஒரு பெரிய ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா வேடிக்கைங்க, பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, யாருமே பள்ளிக்கூடத்தில் இல்லை, கிளாஸில் இல்லை. எங்கே போயிருக்காங்க? எல்லாம் கோச்சிங் போயிட்டாங்க. அட்டெண்டன்ஸ் கொடுங்க, எல்லாம் ப்ரெசன்ட் போட்டிருக்கு. பள்ளிக்கூடத்திற்கு வருகை தருவது போல கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வெளியில் போய் கோச்சிங், ஏன்னா இதை படித்து புண்ணியம் இல்லை. அந்த சூழ்நிலை விட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இத்தனை விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், குறைந்த விழுக்காடு தேர்ச்சி பெறாமல் போயிருக்கிறது. மதிப்பெண் குறைந்திருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. பொறியியல் படிக்கணுமா, நீங்கள் அதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. நல்ல வேளை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே பொறியியல் படிப்பிலே சேருவதற்கான நுழைவுத் தேர்வு கிடையாது. இந்த +2 பெறுகிற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நீ சேர முடியும். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் அப்படியே கிட்டத்தட்ட 1,00,000 சம்திங் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டன. வேகமாக போயிட்டு இருக்கு. எல்லாம் பொறியியல் படிப்பதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த பொறியியலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணனி பாடம் எடுத்தால் கூட, தகவல் தொழில்நுட்பம் எடுத்தால் கூட
அதுலயும் செயற்கை நுண்ணறிவுங்கிற பாடத்தை நம்ம படிக்கணும். அதுக்கு வாய்ப்புகள் ஏராளமா காத்து கிடக்குது. நாட் ஒன்லி பொறியியல் துறை, மருத்துவத்துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாளைக்கு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் கொடுக்க போறது ஒரு ரோபோ தான். அது சிஸ்டமேட்டிக்கா நடக்க போகுது. இனிமே மனித மூளையை விட சிஸ்டம், அது டெக்னாலஜி பயன்படுத்த போறாங்க. அதுக்கு ரொம்ப போட்டி இருக்கிறது. அப்ப ஆர்டிபிஷியல் கணினிக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ். சொல்லுங்க, கேளுங்க. இத்தனை வருட உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு. ஆனா இப்ப குறைந்த ஒரு 10 வருடங்கள்ல மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வந்து அதிகரித்திருக்கே. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா படிக்கிறாங்க. கல்விக்கான நிறைய இப்ப பாத்தீங்கன்னா 46,767 கோடி ரூபாய் இப்போ பட்ஜெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸஸ். நீங்கள் ஒரு இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா 2767 கிளாஸுக்கு போய் சேரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன விழிப்புணர்வு வந்திருக்கு? கல்வி தான் திருட முடியாத சொத்து. கல்வி படித்தா நமக்கு நல்ல எதிர்காலம் நல்லா அமையும் அப்படிங்கிற ஒரு அதில் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் 4 புள்ள 5 புள்ள, இப்போ ஒன்னே கண்ணே கண்ணு அல்லது 1 2 கடை வாங்கியாவது படிக்க வைக்கணும். ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்ங்கிற ஒரு அடிப்படை ஒரு நல்ல அப்படி அதுதான் எனக்கு அது இந்த இடத்துல தான் நான் வந்து குறிப்பிட்டே சொல்வது என்னவென்றால், இன்ஜினியரும் டாக்டர் மட்டும் படிப்பல்ல. இன்னைக்கு செவிலியர் படிப்புக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வெளிநாட்டில் மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழில் செவிலியர் தொழில். சகிப்புத்தன்மையோடு பணியாற்றக்கூடிய, மரியாதைக்குரிய ஒரு மருத்துவருக்குரிய அந்தஸ்தோடு தொழில் பணியாற்றக்கூடிய தொழில். பி பார்மசி, பிசியோதெரபி, பாராமெடிக்கல் கோர்சஸ் ஏக அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஐடி இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடினா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 1000 பேரில் ஒருத்தன் கிடைக்கும். 1000 பேரில் ஒருத்தர். யாருக்கு போய் கோச்சிங் போக முடியும்? ஒரு சாதாரண பாமர ஒரு ஏழைக்கு பிறந்த ஒரு மகன் 12 வகுப்பு படித்த பிறகு ஜேஇஇ கோச்சிங் போய் அது லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடிலாம் இந்த மாதிரி கோச்சிங் போகாம டிகிரி கோர்ஸ் பட்ட அளவிலே இந்த மாதிரி மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அங்கே இடம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து வாய்ப்புகள் நிறைய ஒரு துறையிலும் காத்து. மீன்வளத்துறை, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர், ஏகப்பட்ட துறைகள் இருக்குங்க. ஆனால் நமக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் படிப்பு என்றால் மேலே போனால் ஒன்று டாக்டர் போகலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் போகலாம். 2ம் கிடைக்கலையா, சரி பிஎஸ்சி மேத்ஸ் போகலாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போகலாம், கெமிஸ்ட்ரி போகலாம், வரலாறு கூட படிக்கலாம், தமிழ் படிக்கலாம். தமிழ் படித்து இன்றைக்கு எத்தனையோ போய் உயர்ந்த நிலைமையா ஐஏஎஸ் தமிழில் எழுதலாம், நீட் தமிழில் எழுதலாம். இன்றைக்கு தமிழில் எழுதி வரலாறு வரலாறு அது படித்து என்ன பண்ண போகிறோம்? பொருளாதாரம் எதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். படிச்சுட்டு ஐஏஎஸ் எழுதுறாங்க. வரலாறு படிக்கும்போதே, கல்லூரியில் படிக்கும்போதே நூலகங்களை பயன்படுத்தி இன்னைக்கு புத்தக வாசிப்பை இன்னைக்கு ஊக்குவிக்கின்ற பள்ளிக்கூடங்கள் திகழ்ந்து எங்க பார்த்தா நூலகங்கள். ஆகவே அந்த நூலகங்கள்ல போய் நல்லா படிச்சிங்கன்னா, நல்ல அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு 50 பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் இன்னைக்கு 50 பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. ஆடு மேய்க்கிறவருடைய பிள்ளை ஐஏஎஸ்ன்னு சொல்றாங்க. ஐஏஎஸ் படிப்பது என்பது சாதாரண விஷயம். இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு அண்டர் செக்ரட்டரி, ஒரு செக்ரட்டரின்னு வந்தால் எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. ஆகவே நீங்கள் உழைப்பு, நல்ல அறிவை பயன்படுத்துவது, ரொம்ப மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். இப்போ 10ஆம் வகுப்பில் எத்தனையோ 10ஆம் வகுப்பு முடிச்சிச்சு ஐடிஐ இருக்குல்ல. நீங்கள் ஐடிஐ திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. வேலை வாய்ப்போடு கூடிய கல்வியை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைங்க எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்க. நல்ல முறையில் படிப்பது மட்டும், நல்ல திறமையோடு புத்தகத்தை எந்த நோட்ஸையும் நம்பாமல், எந்த கோச்சிங்கையும் நம்பாமல் புத்தகத்தை ஆழ்ந்து படித்தால், அதே மாதிரி ஆசிரியர்கள் அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு சொல்லிக் கொடுத்தால். இன்னைக்கு விழுப்புரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன், 67 பேர் நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரியில் 100. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சென்டரில் 67 பேர், 167, 100 மார்க்கு. எல்லாருக்கும் சந்தேகம், எப்படி வந்தது? ஏன் வரக்கூடாது? மற்ற சப்ஜெக்ட்லேயும் அவன் அப்படி தான் வாங்கியிருக்கான், 93 94. பாராட்டுவோம். ஏன் நம்ம போய் குற்றம் கண்டுபிடிக்கணும்? அவ்வளோ படிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி 100 வாங்கியிருக்காங்க அந்த சென்டரில். அப்போ அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டாம், பள்ளியை பாராட்ட வேண்டாம், மாணவர்களை பாராட்ட வேண்டும். அது மாதிரி நீங்களும் வாங்கன்னு சொல்லுங்க. என்ன சிஸ்டம் நீ பண்ண, நீ எப்படி சொல்லிக் கொடுத்த, அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி சொல்லிக் கொடுத்தீங்க, எப்படி பயிற்சி கொடுத்தீங்க, தமிழ்நாடு பூரா கொடுங்க. ஏன் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம், அது எனக்கு அது பிடிக்கிறதே இல்லைங்க. இந்த பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடம். நீங்கள் மேலை நாடுகள் அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஸ்கூல்
அந்த 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 ஏரியாவில் நீ இருக்கிற குடும்பம் குடியிருக்கிற வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள பள்ளிக்கூடம் இருக்கும். நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து ஒருத்தர் இதில் இருப்பார், போரூர்கிட்ட இருப்பார், அவர் ரோசரி மெட்ரிக் போவார், சாந்தம் போவார் அந்த காலத்துலாம். எதுக்கு? அப்போ இங்கே உள்ள பள்ளிக்கூடம்லாம் சரியில்லை, அந்த பள்ளிக்கூடம் ஒரே பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். அது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுடைய சப்போர்ட்டோட சமச்சீர் கல்வி. பணக்காரன் ஏழை அதெல்லாம் விட்டுடு, ஜாதியில் உயர்ந்தவங்களாம் விட்டுடு, படிப்பில் இருக்கக்கூடாதுங்க. நீ இந்த உயர்ந்த படிப்பு படிக்கிற, நான் மட்டமான பள்ளிக்கூடத்தில், நான் நடுத்தரமான பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், நீ என்ன கார்பரேஷன் தானே படிக்கிற, நீ தான் வந்து நல்ல மெட்ரிகுலேஷன் படிக்கிற, நீ தான் சென்ட்ரல் போர்டில் படிக்கிற. நோ, காமன் சிலபஸ் சமச்சீர் கல்வி திட்டம்னு வந்தது 2006. 2007 இந்த கோச்சிங் இதெல்லாம் வேண்டாம், என்ட்ரன்ஸ் வேண்டாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்புக்கும் ஆசிரியர் கொடுக்கிற மதிப்பெண்களுக்கும் நம்ம நம்பிக்கை வைப்போம். அப்படி வந்தது. ஆகையினால மாணவர்கள் தளர்ச்சி அடையாமல், மன தளர்ச்சி அடையாமல், பெற்றோர்களும் நாங்க நினைக்கிறத நீ செய்யின்னு சொல்லக்கூடாதுல்ல, விருப்பத்தை திணிக்கக்கூடாது. திணிக்காமல் அவர்களுக்கு வாய்ப்பு தந்து கொட்டி கிடக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க சார். இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனா எல்லாமே வந்து மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் சொன்னீங்க. தேர்ச்சி பெறாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன வழி? அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களுக்கு என்ன வழி இருக்கிறது? வாய்ப்புகள் இருக்கு. தேர்ச்சி பெறாத மாணவர்களுடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில எத்தனையோ விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பரீட்சைக்கு போகும்போது ஒருத்தருடைய அப்பா இறந்துருக்காங்க, அந்த சூழ்நிலையை பொறுத்து மதிப்பெண்கள். அடுத்த 2 மாதத்தில் ஒரு தேர்வு, உடனடி தேர்வு வருது, மறுதேர்வு வருது, அதில் எழுதி தேர்ச்சி பெறலாம். இல்லைன்னா இந்த மதிப்பெண்களுக்கு, இப்போ நீங்கள் பெற்ற மதிப்பெண்களுக்கும் நீங்கள் தேர்ச்சி பெறாவிட்டாலும் கூட நீங்கள் அதற்கு தகுந்தவாறான, இப்போ 10வது குழந்தை தேர்ச்சி பெறலை, நான் ஃபர்தர் மேலே படிக்கலை, ஐடிஐ போங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போங்க, உடனே வேலை கிடைக்குது, அப்ரெண்டிஸ்ஷிப்பு, அதுலேருந்து படிங்க, பார்ட் டைம் போயிடலாமே, பார்ட் டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பிஇ படிக்கலாமே. ஆகவே தேர்வில் யார் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் கூட மதிப்பெண் குறைந்தாலும் அவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன, மீண்டும் எழுதலாம். 11வது மாணவர்கள் மதிப்பெண் குறைஞ்சா 12வது நிறைய எழுது, நல்லா படி. 10வது நீ மதிப்பெண் தேர்ச்சி பெறவில்லை என்றால், நான் தோல்வின்னே சொல்ல மாட்டேன், தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்தது படித்து எழுது. ஆகவே வாய்ப்புகள் இருக்கின்றன, சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ போயிடுச்சு, எனக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்கக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய கல்வி தான் நமக்கு தேவை. அந்த நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். மதிப்பெண், வேலை, வாய்ப்பு, வாழ்க்கை செகண்ட், தேர்டு. நமக்கு ஒரு நம்பிக்கை வச்சுட்டோம்னா, நம்ம மேல் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எல்லோருக்கும் அதுதான் என்னுடைய அறிவுரை.